Namaste students. Today in Unit 2 Land and Oceans in Geography. To understand the oceans and its features, all of you take page number 188. There are oceans. The earth looks blue when we see it from space. This is because 2/3 of it is covered by water. The water is found in oceans and seas. Oceans are vast expanse of water. Seas are water bodies partially or fully enclosed by land. As you have studied previously, there are 5 main oceans in the world. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வானம் ஏன் அந்த நீல கலரில் இருக்குது, ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது, உங்களுக்கு சொல்ல தெரியுமா? ஏன்? நம்ம கடலுடைய நிறம், ஓஷனுடைய நிறம் நீளமாக இருக்கிறதுனால வானத்தில் அதோடைய பிரதிபலிப்பு தான் அந்த கலரில் நம்மளுக்கு காட்சி அளிக்குது. So, as you have studied previously, there are 5 main oceans in the world. வேர்ல்டுலேயே 5 மிகப்பெரிய ஓஷன்ஸ் இருக்குது. என்னென்ன? ஒன்று பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், 3rd இந்தியன் ஓஷன், 4th சதரன் ஓஷன், 5th ஆர்க்டிக் ஓஷன். இந்த பசிபிக் ஓஷன்றது 47% ஆஃப் ஓஷனுடைய அந்த வேர்ல்டில் அந்த ஓஷனுடைய பரப்பளவை பெற்றிருக்கு. அண்ட் அட்லாண்டிக் 23%. இங்கே ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க, நீ அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஓஷன் 20%, சதரன் ஓஷன் 6%, ஆர்டிக் ஓஷன் 4%. இப்போ ஒரு ஓஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பசிபிக் ஓஷன். பசிபிக் ஓஷன் இஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் ஓஷன். மிகப்பெரிய ஓஷன், அதுக்கப்புறம் டீப்பஸ்ட் ஓஷனும் அதுதான். இட் கவர்ஸ் 1/3 ஆஃப் த எர்த்ஸ் டோட்டல் ஏரியா. இந்த உலக பூமி பந்து இருக்குது பார்த்தீங்களா, எர்த்து, அதில் 1/3 இந்த பசிபிக் ஓஷனே இருக்குது. அப்போ பார்த்துக்கணும். And spread about 168.72 million square kilometer. 168 million square kilometer. It is bounded by Asia and Australia in west and north. இதோடைய வெஸ்ட்ல பார்த்தா ஏஷியாவும் ஆஸ்திரேலியாவும் இருக்கு, அண்ட் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா இருக்கு. ஸோ அதில் இந்த படத்தில் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். It stretches from the Arctic Ocean in the north to the south, in the southern ocean in the south. ஆர்டிக் ஓஷன் இந்த நார்த்லேயும், அதுக்கப்புறம் சதரன் ஓஷன் இந்த சவுத்லேயும் இருக்குது. டூ யூ நோ, இன் மவுண்ட் எவரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோடைய ஹையஸ்ட் பீக் உயரமான அந்த சிகரம் 8848 மீட்டர், 8848 மீட்டர். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 8848 ஃபோன் நம்பர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 8848 மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதில் அதிகமான வாஸ் பிளேஸ் இன் டு த மரியானா ட்ரென்ச். மரியானா ட்ரென்ச்ன்றது தான் பசிபிக் ஓஷன்லேயே என்ன சொல்கிறது ஒரு ஆழமான ஒரு பகுதி. அந்த ஆழமான பகுதியில் நீ மவுண்ட் எவரெஸ்டே எடுத்துன்னு போய் வச்சுன்னா ஃபுல்லாக முழுகிட்டு 2146 மீட்டர் வெளியே தெரியுமா, தண்ணி வெளியே வந்துடுமா. அவ்வளோ ஆழமான பகுதி அந்த பகுதியில் பசிபிக்கில் இருக்குது. இட் டெப்த் இன் மீட்டர்ஸ் ஃப்ரம் த மீன் சி லெவல் இஸ் டினோட்டட் பை எம். எம் போட்டு மைனஸ்ன்னு போடுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா எம் டீப்னு சொல்லணும். ஆழத்தை அளவிடக்கூடிய பகுதி எம் டீப். புரிஞ்சுதா? த ஓஷன் ஷேப் இஸ் ரஃப்லி ட்ரையாங்கிள். கிட்டத்தட்ட ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி இப்படி இருந்தால் கூட கிட்டத்தட்ட ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இட்ஸ் அபேக்ஸ் இன் நார்த் அந்த பேரிங் ஸ்ட்ரைட். பேரிங் ஸ்ட்ரைட்னா 2 ஓஷனை இணைக்கக்கூடிய ஒரு பகுதி. which connects the Pacific Ocean and the Arctic Ocean, the Bering Sea. அதில் என்னென்ன கடல்கள் இருக்குன்னு பாருங்கள். Bering Sea, China Sea, Sea of Japan, Tasman Sea, Philippine Sea are some marginal seas of the Pacific Ocean. ஒரு நிறைய எவ்வளோ கடல்களை அந்த பசிபிக் ஓஷன் கடந்திருக்கு. நம்ம கூட எடுத்துங்க, நம்ம இந்தியாவில் பாருங்கள், இந்தியன் ஓஷனில் பாருங்கள், ஸ்ரீலங்கா இருக்குது, இந்தியா இருக்குது, இந்த மாதிரி பல லட்சத்தீப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது போல தான். New Zealand, Philippines, Japan, Hawaii, New Zealand are some of the islands associated located in the ocean. எத்தனை ஐலாண்டுனா என்னன்னு தெரியுமா? 4 பக்கமும் என்ன இருக்கும்? கடல் இருக்கும். அந்த 4 பக்கம் கடலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தீவு, என்னென்ன தீவு இருக்கு பாரு, எவ்வளோ பெரிய கண்ட்ரி. ஜப்பான், ஹவாலி, நியூசிலாந்து ஆர் த சம் ஆஃப் த ஐலாண்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் த ஓஷன். த டீப்பஸ்ட் பாயிண்ட் இஸ் மரியானா ட்ரென்ச். மரியானா ட்ரென்ச் தான் இருக்கிறதுல டீப்பஸ்ட் ஆழமான பகுதி. அதோடைய ஆழம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,994 மீட்டர் டீப். பாரு, ஒரு மீட்டர்ன்றதே 3 ஃபீட் வரும். அப்போ 10,944 மீட்டர் டீப்பு. அண்ட் இஸ் லொக்கேட்டட் இன் த பசிபிக் ஓஷனில் இருக்கு. A chain of volcanoes is located around the Pacific Ocean of the Pacific Ring of Fire. சுற்றி என்ன இருக்கான்?
வேல்கனோஸ்னால் என்ன, எரிமலை நிறைய இருக்குது. ஸோ அதுதான் வந்து அதை வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்கிறோம். The Spanish navigator Ferdinand Magellan named the ocean Pacific. பசிபிக்ன்ற ஒரு பேரை வச்ச ஒரு பேர் என்னன்னா ஃபெர்டினாண்ட் மெக்கல்லம். அவர் தான் வந்து அதுக்கு பசிபிக்னு பேர் வைக்கிறார். பசிபிக்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அமைதி, காம், சாங்குவல் அப்படின்னா வந்து அமைதின்னு அர்த்தம். ஸோ நம்ம பேஜ் நம்பர் 189 பார்த்துக்குங்க நீங்கள். இதில் இந்த கடலுடைய மொத்த அளவும் இந்த நாடுகளுடைய டீட்டெயில்ஸும் இருக்கும். இதை சும்மா படித்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம ரெண்டாவது பெரிய ஓஷனான அட்லாண்டிக் ஓஷனுக்கு போகிறோம். அட்லாண்டிக் ஓஷன் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஆஃப் த எர்த்லேயே மிகப்பெரிய ஓஷன் வந்து ரெண்டாவது மிகப்பெரிய ஓஷன் வந்து அட்லாண்டிக் ஓஷன் தான். இட் கவர்ஸ் 1/6 ஆஃப் த எர்த்ஸ் டோட்டல் ஏரியா, ஸ்ப்ரெட்ஸ் அபவுட் 85.13 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அது 168.72 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இது வந்து 85.13 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இட் இஸ் பவுண்டட் பை நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இந்த வெஸ்ட்டில் பார்த்தோம்னா நார்த் அமெரிக்காவும் இருக்குது, சவுத் அமெரிக்காவும் இருக்குது. அண்ட் இந்த வெஸ்ட் யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா அண்ட் ஈஸ்டில் வந்து ஆஃப்ரிக்காவும் யூரோப்பும் இருக்குது. லைக் த பசிபிக் ஸ்ட்ரெச்சஸ் ஃப்ரம் த ஆர்டிக் ஓஷன் த நார்த் அண்ட் த சதரன் ஓஷன் த சவுத். நார்த்தில் வந்து ஆர்டிக் ஓஷனும் சதரன் ஓஷன் வந்து சவுத்லேயும் இருக்குது. த ஷேப் ஆஃப் த அட்லாண்டிக் ஓஷன் ரிசம்பிள்ஸ் த லெட்டர் இங்கிலீஷ் லெட்டர் எஸ். எஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா அந்த கடல். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், எஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய கடல், எத்தனை நாடுகளை இணைக்குது பாருங்க. த ஸ்டாரியட் ஆஃப் Gibraltar connects the Atlantic Ocean, the Mediterranean Sea. The Atlantic Ocean is the busiest shipping. அப்போ அதை இணைக்கிற ஒரு பகுதி பார்த்தா இந்த மீடியேட்டரன் சீ தான் வந்து இணைக்குது. The Atlantic Ocean is the busiest shipping route between the eastern and western hemispheres. அது வந்து நிறைய ஷிப்பிங்லாம் போகிறதுக்கு கிழக்கு நாடுகளுக்கும் மேற்கு ஹெமிஸ்பியர்ஸ்க்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, அதுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. த டீப்பஸ்ட் பாயிண்ட் இஸ் த மில்வாக்கி டீப். மில்வாக்கி டீப் தான் டீப்பஸ்ட் பாயிண்ட். அங்கே மரியானா ட்ரென்ச்சு. அட்லாண்டிக்கில் வந்து மில்வாக்கி டீப் இஸ் த இன் த பியோச்சோ ரிசார்ட் ட்ரென்ச் ஆஸ் த டெப்த் ஆஃப் 8,000 மீட்டர் டீப். The Caribbean Sea, the Gulf of Mexico, the North Sea, the Gulf of Guyana and the Mediterranean Sea are the important marginal seas of Atlantic lands. அதில் எத்தனை சீஸ் இருக்குது பாரு. அதுக்கப்புறம் சென்ட் ஹெலினா, நியூஃபவுண்ட்லேண்ட், ஐஸ்லாண்ட், ICELAND புரியுது. ஐலாண்டுனா தான் தீவு, இது ஐஸ்லாண்டு. ஃபாக்லேண்ட் ஆர் த சம் ஆஃப் த ஐலாண்ட்ஸ் ஃபவுண்ட் இந்த ஓஷன். அங்கேயும் நிறைய வந்து தீவுகள்லாம் இருக்குது. இப்போது அட்லாண்டிக் பற்றி பார்த்தோம். இப்போ இந்தியன் ஓஷனை பற்றி பார்க்குறோம். இதில் சில ஹார்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. எதுக்கு வந்து ரெட் சீக்கு வந்து ரெட் சீன் பேர் வச்சுருக்காங்க, டெட் சீன் பேர் வச்சுருக்காங்க, பிளாக் சீன் பேர் வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து நம்ம யோசிக்கிறோம். நீங்கள் என்ன பாருங்கள், கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் இருக்கும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க்கு. அப்புறம் இந்தியன் ஓஷன், நம்மளுடைய ஓஷன். எதுக்கு அதுக்கு இந்தியன் ஓஷன் பேர் வச்சுருக்காங்க? நம்மளுடைய நாட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால, நம்மளோட நாட்டோட எல்லையில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து என்னது, இந்தியன் ஓஷன் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் அந்த எர்த் சர்ஃபேஸ். மூணாவது பெரிய ஓஷன். இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 70.56 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இட் நேம்டு ஆஃப்டர் இந்தியா. ஏன்னா இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால. இட் இஸ் அ ட்ரையாங்குலர் ஷேப் பவுண்டட் பை த ஆஃப்ரிக்கா அந்த வெஸ்ட்டில் ஆஃப்ரிக்கா இருக்குது, ஏஷியா வந்து நார்த்தில் இருக்குது, ஆஸ்திரேலியா வந்து ஈஸ்டில் இருக்குது. த அண்டமான் நிக்கோபார் ஐலாண்ட், லக்ஷதீப், மாலதீப், ஸ்ரீலங்கா, மொரீஷியஸ் அண்ட் ரீயூனியன் ஐலாண்ட்ஸ் ஆர் சம் ஆஃப் த ஐலாண்ட்ஸ் லொக்கேட்டட் இன் த இந்தியன் ஓஷன்ஸ். எத்தனை ஓஷன் நம்மளுக்கே தெரியும்ல, இத்தனை வருஷம் படிச்சிருக்கோம்ல. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸு, லக்ஷதீப், மாலத்தீவு, ஸ்ரீலங்கா, எவ்வளோ பெரிய கண்ட்ரி, மொரீஷியஸ், ரீயூனியன்ஸ். இங்கெல்லாம் அதிகமான தமிழ் பீப்புள்ஸும் அதிகமாக ஒர்க் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த கண்ட்ரீஸ்லாம். ஏன்னா அந்த காலத்தில் கடல் மூலமாக நம்ம எல்லாம் வாணிபம் பண்ணதுனால இங்கேருந்து போய் இது பண்ணியிருக்கோம். மலாக்கா ஸ்ட்ரைட் கனெக்ட்ஸ் த இந்தியன் ஓஷன் அண்ட் த பசிபிக் ஓஷன். இந்தியன் ஓஷனு பசிபிக் ஓஷனை எது கனெக்ட் பண்ணுதா? மலாக்கா ஸ்ட்ரைட். மலாக்கா ஸ்ட்ரைட்னாலே வந்து ஸ்ட்ரைட் அப்படின்னாலே ரெண்டு பேர் இணைக்கக்கூடிய அந்த கனெக்டிவ் பகுதியை சொல்கிறாங்க. அது தமிழில் வந்து நீர் சேர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க.
பார்க் ஸ்ட்ரெயிட் கனெக்ட்ஸ் டு த பே ஆஃப் பெங்கால் அண்ட் பார்க் பே. அதுக்கப்புறம் பே ஆஃப் பெங்கால் வங்காளத்தையும் வந்து பார்க் பே வந்து கனெக்ட் பண்ணுது, இந்த பார்க் ஸ்ட்ரெயிட் வந்து கனெக்ட் பண்ணுது. த பே ஆஃப் பெங்கால், த அரேபியன் சி, த பர்சியன் கல்ஃப் அண்ட் த ரெட் சி ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மார்ஜினல் சீஸ் ஆஃப் த இந்தியன் ஓஷன். த ஜாவா ட்ரென்ச் தான் வந்து 7,722 மீட்டர் டீப் இஸ் த டீப்பஸ்ட் பாயிண்ட் இந்த இந்தியன் ஓஷன். இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிக ஆழமான பகுதி எதுன்னு பார்த்தோம்னா ஜாவா ட்ரென்ச் தான். அப்புறம் இங்கே அரபிக்கடல் இருக்குது, அதுக்கப்புறம் ரெட் சி இருக்குது, கல்ஃப் பெர்சியன் கல்ஃப் இருக்குது, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மார்ஜினல் சீஸ். ஸோ அந்த அதுக்கப்புறம் வந்து டூ யூ நோ 6 degree channel separates Indira's Point and Indonesia, 8 degree channel separates Maldives and the Menominee Islands, 9 degree channel separates Lakshadweep Islands and the Minico Islands, 10 degree channel separates Andaman Nicobar Islands. அது எந்த டிகிரி லெவலில் வந்து அது வந்து பிரிக்குது அப்படின்றத அது குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நம்ம சதரன் சி ஓஷனை பற்றி பார்க்கலாம். The Southern Ocean surrounds the continent of Antarctica and it's enclosed by 60 degree S latitude. It covers an area of 21.96 million square kilometer. பாருங்க 21.96 million square kilometer. It bordered the southern parts of Pacific, Atlantic and the Indian Ocean. The Ross Sea, the Weddell Sea and the Davis Sea are the marginal seas of ocean. எத்தனை சீஸ் அதை சுற்றி இருக்குது பாரு, பசிபிக், அட்லாண்டிக், இந்தியன் ஓஷன்ஸு, ரோஸ் சி, வெடல் சி, டேவிஸ் சி, இதெல்லாமே. ஃபேர்வெல் ஐலாண்டு இருக்குது, போமன் ஐலாண்டு இருக்குது, ஹாட்டஸ்ட் ஐலாண்டு இருக்குது, இதெல்லாம் ஒரு முக்கியமான ஐலாண்ட்ஸு. த வாட்டர் திஸ் ஓஷன் இஸ் வெரி கோல்டு, ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இந்த வாட்டர் வந்து. நார்மலாகவே கடல் தண்ணி சில்லுன்னு தான் இருக்கும், அப்போ இந்த தண்ணி எவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு பார்த்துக்கணும். மச் ஆஃப் இட்ஸ் கவர்டு பை சி. த டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஓஷன் இஸ் சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச். சாண்ட்விச் சாப்பிட்ருக்கீங்களா? சாண்ட்விச்சு நான் சாப்பிட்டதில்லப்பா, நீ சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் சவுத் சாண்ட்விச் ட்ரென்த் இஸ் வித் டீப்பு. எவ்வளோ டீப்புன்னு பார்த்தீங்கன்னா டெப்த்து ஆஃப் 7,200 மீட்டர் டீப்பு. When you travel from Japan to California, which ocean would you travel across? நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், அப்படி இல்லைன்னா மேப்பில் எடுத்து பொறுமையாக உட்காந்து பாருங்கள். உங்கள் வீட்டில் பெரிய மேப் இருந்தாலோ இல்லை சோஷியல் புக்ஸில் மேப்ஸ் இருந்தாலும் ஜப்பான்லேருந்து நீ எந்த கண்ட்ரிக்கு போகிற, கலிஃபோர்னியா, அமெரிக்காவோட கலிஃபோர்னியா ஸ்டேட்டுக்கு போகும்போது நடுவில் என்ன ட்ரீ வருதுன்றதை பார்த்துக்கோ. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கான். இந்த ஆர்டிக் ஓஷன் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக் ஓஷன், அதோட இந்த லெசன் முடியுது. த ஆர்டிக் ஓஷன் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஓஷன். இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 15.5 million square kilometer. இதுதான் சின்ன ஓஷன், சின்ன கடற்பரப்பு. இட் லைஸ் வித் த ஆர்டிக் சர்க்கிள். இட் ரிமைன்ஸ் ஃப்ரோசன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த இயர். பல காலம் வந்து அந்த ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், அதாவது உரைநிலையில் தான் காணப்படும். த நார்வெஜியன் சி, த கிரீன்லாண்ட் சி, த ஈஸ்ட் சைபீரியன் சி அண்ட் த பேரன் சி ஆர் த சம் ஆஃப் த மார்ஜினல் சீஸ் ஆஃப் த ஓஷன். Greenland, New Sabian Island, Novovio, Zemelia Islands. Zemelia Island are the some of the islands located in the Arctic Ocean. Arctic Ocean la எத்தனை ஐலாண்ட்ஸ் இருக்குது பாரு. கிரீன்லேண்ட் இருக்குது, கிரீன்லேண்ட்றது பெரிய இது. The Siberian Island, Novovio Island, the north pole of the situation of the middle of Arctic Ocean, the Eurasian Basin of the deepest point of the Arctic Ocean. Eurasian Basin தான் வந்து deepest portion, which about 5,499 meter in the deep. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் டுடேஸ் கிளாஸ்? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா மிகப்பெரிய 5 ஓஷன்ஸை பற்றி பார்த்தோம். பசிபிக்கு, அட்லாண்டிக்கு, இந்தியனு, அதுக்கப்புறம் என்னென்ன ஓஷன்ஸ் பார்த்தோம், சதரன் ஓஷன், ஆர்டிக் ஓஷன்ஸ் பற்றி, அதுக்கிட்ட அதோடைய ஆழங்களை பற்றி, அதோடைய டீப்பஸ்ட் பாயிண்ட்ஸை பற்றி வேறு என்ன, அதோட மீட்டர் டெப்த்து எவ்வளோ வந்து டீப் இருக்கும், அதெல்லாம் பற்றி நம்ம இந்த லெசன்ஸில் பார்த்தோம். ஸோ இதில் வந்து சின்னதாக சில விஷயங்கள் லாஸ்ட் கிளாஸ் இந்த wrap up பற்றி கொஞ்சம் படிச்சுக்கலாம். The surface of the earth is covered by 71% of water and 29% as land. The landforms are classified as first order, second order and third order landform. The continents and oceans are the first order landform. There are 7 continents and 5 oceans of the earth's surface. Mountains, plateaus and plains are the second order landforms. Valleys, beaches and sand dunes are the third order landforms. Many islands and the marginal seas are found in the oceans. So we have completed in geography this lesson, students. Thank you.